ஹலோ குட்டீஸ். இன்னைக்கு கதைக்கு போலாமா? இன்னைக்கு கதையில கீர்த்திங்கிற ஒரு சின்ன பொண்ணை பத்தி தான் பார்க்க போறோம். இந்த கீர்த்தி ஒரு மலைவாழ் கிராமத்துல சந்தோஷமா தன் குடும்பத்தோட தன் ஊர் மக்களோட வாழ்ந்துகிட்டு வர 7 வயசு பொண்ணு. சுட்டித்தனம் ரொம்ப ஜாஸ்தி. காட்டுக்கெல்லாம் அப்பப்போ போய் தனியாவே போய் ஒவ்வொரு விஷயத்தையும் எக்ஸ்ப்ளோர் பண்ணுவா. அவளுக்கு இந்த அட்வென்ச்சர்னா ரொம்ப பிடிக்கும். நிறைய புது விஷயங்களை கத்துக்கணுங்கிற ஆர்வம் எப்பயுமே இருந்துகிட்டே இருக்கும். அந்த கிராமத்துக்கு ஒரு டாக்டர் வந்தாங்க. கவர்மெண்ட் அனுப்பி வச்சாங்க. அந்த டாக்டர் அங்க இருக்கிற மக்கள் எல்லாத்தையுமே செக் பண்ணாங்க. ஒரு ஜெனரல் செக்அப். கீர்த்தி அந்த டாக்டரை பார்த்ததும் அவளுக்கு இன்னும் ஆர்வம் அதிகமாயிடுச்சு. டாக்டர் யூஸ் பண்ற ஒவ்வொரு பொருளுமே அவ இதுவரைக்கும் பார்த்ததும் இல்ல, கேள்விப்பட்டதும் இல்ல. அதனால டாக்டர் கூடவே தான் இருந்தா. டாக்டர் எப்படி பேசுறாங்க, டாக்டர் எப்படி பழகுறாங்க, டாக்டர் என்னென்ன பொருள் உபயோகப்படுத்துறாங்க, ஸ்டெத்தஸ்கோப், பேடு, பென்னு, மொபைலு, லேப்டாப்னு ஒவ்வொரு விஷயத்தையும் ஒவ்வொரு பொருளையும் பார்த்து பார்த்து இது என்ன இது என்னன்னு கேள்வி மேல கேள்விய கேட்டு தொலைச்சி எடுத்துட்டா. ஆனா டாக்டர் சலிச்சுக்கவே இல்லை. ஏன்னா அவருக்கு நல்லாவே தெரியும் இந்த கிராமத்துல யாருமே இந்த மாதிரி பொருட்களை பார்த்ததும் இல்ல. அது மட்டும் இல்லாம இதெல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிறேன்னு ஆர்வத்தோட கேட்கிற ஒரு குழந்தைக்கு கண்டிப்பா சொல்லணும்னு பொறுமையா ஒவ்வொரு விஷயத்தையும் சொல்லி கொடுத்தாரு. அது மட்டும் இல்லாம படிப்புனா என்ன, படிப்பால எத்தனை விஷயத்துல சாதிக்கலாம், நானும் நல்லா படிச்சுதான் டாக்டர் ஆனேன்னு கீர்த்தி கிட்ட சொன்னாங்க. அதை கேட்டதும் நானும் படிக்கணுமே, நான் எப்படி படிக்க முடியும், எனக்கு எப்படி படிக்கிறேன்னு சொல்லி தரீங்களா, நீங்களே எனக்கு சொல்லி தருவீங்களான்ட்டு அவ நிறைய கேள்வி கேட்டா. அம்மா, எனக்கு நிறைய வேலை இருக்கு, நான் ஒரு டாக்டர், என்னை தேடி நிறைய பேஷண்ட்ஸ் வருவாங்க. ஆனா உனக்காக தான் பள்ளிக்கூடம் இருக்கு, பள்ளிக்கூடத்துல நீ சேர்ந்து நல்லா படிக்கலாம், அங்க உனக்கு புதிய நண்பர்களும் கிடைப்பாங்க அப்படின்னு டாக்டர் சொன்னாங்க. அவரும் வந்த வேலையை முடிச்சிட்டு கிராமத்தை விட்டு போயிட்டாரு. ஆனா கீர்த்திக்கு படிக்கணுங்கிற ஆர்வம் போகவே இல்லை. படிக்கணும் படிக்கணும் மட்டும் தோணிக்கிட்டே இருந்துச்சு. அவங்க அப்பா கிட்ட, அம்மா கிட்ட, அங்க தெரிஞ்சவங்க எல்லாத்துக்கிட்டையுமே நான் படிக்கணும், ஸ்கூலுக்கு போகணும், பள்ளிக்கூடம் எங்க இருக்குன்னு நிறைய கேள்வி கேட்டா. கண்ணா, பள்ளிக்கூடம்லாம் போகலாம், ஆனா அங்க பாத்தியா, இவ்வளோ பெரிய ஆறு ஓடிக்கிட்டு இருக்கு, இதை தாண்டி நம்மளால போக முடியாது. இது காட்டாற்ற மாதிரி எப்ப வேணாலும் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடலாம். அப்புறம் சுத்திக்கிட்டு போலாம் அப்படின்னாலும் நம்ம கிட்ட அந்த அளவுக்கு வசதி இல்லை. நிறைய கிலோமீட்டர் நடந்து போகணும், அதுவும் நம்மளால முடியாது. எந்த வாகன வசதியும் கிடையாது. நீ ரொம்ப சின்ன பொண்ணா இருக்கிறதுனால உன்னை நான் அழைச்சிட்டு போயிட்டும் வர முடியாது. இது காட்டு பகுதியாவும் இருக்கிறதுனால நிறைய மிருகங்களோட தொந்தரவும் இருக்கு. எல்லா ஆபத்தையும் தாண்டி உன்னை நான் அந்த ஸ்கூலுக்கு போய் சேர்த்துனேன் அப்படின்னாலும் நீ நேரத்துக்கு வரணும், நீ வர்றதுக்குள்ள இருட்டிடும், இந்த மாதிரி நிறைய பிரச்சனை இருக்குன்ட்டு சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. அதனால ரோடு வழியா போறது ரொம்ப கஷ்டம், டைம் ஆகும், லேட் ஆகும்னு சொன்னாங்க. அப்ப இந்த ஆத்து வழியா போலாமே அப்படின்ட்டு அவ கேட்டுக்கிட்டு இருந்தா. அதுவும் பாசிபிள் இல்லம்மா, ஆத்த கடந்து போறதுங்கிறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா இது நிறைய பிரச்சனை கொடுக்கும், எந்த நேரம் காட்டாற்று வெள்ளம் வரும்னே தெரியாதே, அப்புறம் நமக்கு ஆபத்தாயிடும் இல்லையா அப்படின்னு அவங்க அப்பா அம்மா எல்லாரும் சமாதானப்படுத்தினாங்க. கீர்த்தி சமாதானம் ஆகவே இல்லை. ஒரே பிடிவாதம், நான் எப்படியாவது பள்ளிக்கூடம் போகணும், அந்த டாக்டர் மாதிரி நானும் ஒரு டாக்டரா ஆகணும், எனக்கு ஏதாவது பண்ணி கொடுங்க, நான் இந்த ஆத்த கடந்தாவது போறேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப ராவடி பண்ணான். ரொம்ப யோசிச்சுக்கிட்டே இருந்தாங்க. ஆனா வழிதான் அவங்களுக்கு கிடைக்கவே இல்லை. ஆனா கீர்த்தி ரொம்ப அப்செட் ஆயிட்டா, கோபப்பட்டா. அப்புறம் சாப்பிடறதே நிறுத்திட்டா. நான் ஸ்கூலுக்கு போனாதான் சாப்பிடுவேன் அப்படின்னு ராவடி பண்ணா. அவங்களோட பெத்தவங்களும் எவ்வளவோ முயற்சி பண்ணி பார்த்தாங்க, ஏதாவது வழியை யோசிக்கலான்ட்டு யோசிச்சு யோசிச்சு பாக்குறாங்க. அப்புறம் அங்க காட்டுக்கு போனாங்க தங்களோட வேலை சம்பந்தமா, இந்த விறகெல்லாம் எடுக்கிறதுக்காக. அப்போ ஒரு மரத்துல இருந்து ஒரு குரங்க கயிறு மாதிரி இருக்கிற அந்த கிளைய பிடிச்சி தாவி தாவி போறத பார்த்தாங்க. அது பார்த்ததும் அவங்க அப்பாவுக்கு ஒரு ஐடியா வந்துச்சு. சரி, இந்த கயிறை வச்சு இந்த ஆத்த கடக்கிறதுக்கு முடியுமான்ட்டு நம்ம பார்க்கலாம் அப்படின்னு அவர் யோசிச்சாரு. அதனால ஒரு கயிறை ரெடி பண்ணாரு.
ரொம்ப பெரிய கயிறு, ரொம்ப ஸ்ட்ராங்கான கயிறு. அத ரெடி பண்ணி இந்த கரைக்கும் அக்கரைக்கும் சேர்த்தி ஒரு கயிறால கட்டினாங்க. இங்க இருக்க ஒரு மரத்துல இருந்து அக்கறையில இருக்கிற ஒரு மரத்துக்கு கயிறால கட்டினாங்க. கட்டிட்டு இந்த கயிறு மூலமா தான் நீ ஸ்கூலுக்கு போக முடியும், உன்னால முடியுமா அப்படின்னு அவங்க அப்பா கீர்த்திய பார்த்து கேட்டாங்க. இதுல எப்படிப்பா நான் போறது அப்படின்னு கேட்டாலும், இது பாரு, இதுதான் இந்த கயிறு. இந்த கயிறுல இப்படி ஒரு கயிறை கொடுத்து இதை இப்படி பிடிச்சிக்கோ, இது வலிக்கிக்கிட்டே போகும், நீ அது மூலமா அக்கறைக்கு போயிடலாம். ஆனா நீ ஜாக்கிரதையா உக்காந்துக்கணும், உனக்கு தொட்டில் மாதிரி கட்டி கொடுத்துட்றேன், அதுல நீ உக்காந்துக்கோ, அதை வச்சு நீ கொஞ்சம் கொஞ்சமா கைய வச்சு வச்சு நீ அக்கறைக்கு போகணும் அப்படின்ட்டாங்க. அதனால அந்த பொண்ணு தொங்கிக்கிட்டு போக முடியாது இல்லையா, உக்காந்துக்கிட்டு தானே போக முடியும். அதனால அந்த கயிறுக்கு கீழே தொட்டில் மாதிரி கட்டி கொடுத்துட்டாங்க. அப்புறம் அவ கைய வச்சு அந்த கயிறை பிடிச்சிக்கிட்டு மாத்தி மாத்தி வச்சு வச்சு அக்கறைக்கு போனான். அவங்க அப்பாவும் அவளுக்கு பிராக்டிஸ் பண்ண சொல்லி கொடுத்தாரு. நல்லா பிராக்டிஸ் பண்ணான். அப்புறம் அவளே கத்துக்கிட்டான், இக்கரையில இருந்து அக்கறைக்கு அந்த கயிறை பிடிச்சிக்கிட்டே போறதுக்கு. அப்புறம் ஸ்கூல்ல போய் சேர்த்துனாங்க. கீர்த்தி படிக்கவும் ஆரம்பிச்சிட்டான். கீர்த்தி இந்த மாதிரி கயிறை பிடிச்சிக்கிட்டு ஸ்கூலுக்கு போறத பார்த்த அந்த கிராமத்துல இருக்கிற மற்ற குழந்தைங்களும் நாங்களும் ஸ்கூலுக்கு போறோம், படிக்க போறோம் அப்படின்ட்டு கீர்த்தியோட ஜாயின் பண்ணிக்கிட்டாங்க. கீர்த்தி கூட சேர்ந்து இன்னும் நிறைய குழந்தைங்க ஸ்கூலுக்கு போய் நல்லாவே படிக்கிறாங்க. எவ்வளோ ஆபத்து வந்தாலும் நம்மளோட குறிக்கோள்ல இருந்து மாறவே கூடாதுங்கிறது தான் இந்த கதையில இருந்து நாம கத்துக்க வேண்டியது. இந்த மாதிரி கீர்த்தி மாதிரி இன்னும் பல குழந்தைகள் இன்னமும் இந்த மாதிரி ஆபத்தை தாண்டி போய் தான் ஸ்கூலுக்கு போயிட்டு படிச்சுக்கிட்டு வராங்க. அசாம்ல எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த அலுமினியம் பாத்திரம் இருக்கு பாத்தீங்களா, அத போட் மாதிரி யூஸ் பண்ணி தான் குழந்தைகள் ஆத்த கடந்து போறாங்க. நேபாள், உத்தராகண்ட்ல எல்லாம் பாத்தீங்கன்னா ரோப் கட்டி வச்சிருக்காங்க. ரோப் கேபிள் மூலமா தான் அவங்க அந்த ஆத்த கடந்து பள்ளிக்கூடத்துக்கு போயிட்டு படிச்சுட்டு வராங்க. நமக்கு எல்லா வசதிகளுமே இருக்கு, ஆனா ஸ்கூலை எப்படியாவது கட்டடிச்சுட்டு வீட்டுல ஜாலியா இருக்கணுங்கிற எண்ணமும் அதிகமாவே இருக்கு. அதை நான் தப்புன்னு சொல்ல மாட்டேன், அது இந்த வயசுல வர்றதுதான். ஆனாலும் படிப்போட முக்கியத்துவத்தை நாம எல்லாரும் தெரிஞ்சு வச்சுக்கிறது ரொம்ப முக்கியம். கீர்த்திக்கு எந்த அளவுக்கு அந்த படிப்பு முக்கியம்னு புரிஞ்சதோ அந்த முக்கியத்துவத்தை நீங்களும் புரிஞ்சுக்கிட்டு நல்லா படிக்கணும், கல்வியை வளர்த்துக்கணும். தேங்க்யூ கிட்ஸ்.